அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் கம்பெனி லா பார்த்துட்டு இருக்கோம். அதில் மிக முக்கியமான டாபிக் தான் இந்த ரெட் இயரிங் ப்ராஸ்பெக்டஸ். ப்ராஸ்பெக்டஸ் பற்றி இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தோம். இது என்ன ரெட் இயரிங் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னா, இது ப்ராஸ்பெக்டஸோட ஒரு டைப்பு. மொத்தம் 4 வகையான ப்ராஸ்பெக்டஸ் இருக்குது. அந்த 4 வகையில் இது ஒரு வகையாக பார்க்கப்படுது. உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்லேயும் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய இந்த ரெட் இயரிங் ப்ராஸ்பெக்டஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீ ட்ரையல் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதாவது ஒரு ப்ராஸ்பெக்டஸ் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல், ஒரு டம்மி ப்ராஸ்பெக்டஸாக மேக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது எதன் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஷேர்ஸு அண்டு கிரெடிட்டார் கான்செப்ட் அடிப்படையில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. கம்பெனியுடைய ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கணும். அதாவது விஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிளியராக இருக்கணும். அதனுடைய கிளாஸஸ் தெளிவாக இருக்கணும். எம்ஓஏ என்று சொல்லப்படுகின்ற மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனும் ஏஓஏ என்று சொல்லப்படுகின்ற ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷனும் மிக தெளிவாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு கம்பெனி அவங்களால தொடங்கிறதுக்கு உண்டான ஐடியாலஜி கிடைக்கும். ஆனால் ஒரு ஷேர்ஸை என்ன ரேட்டுக்கு விற்கணும், ஒரு கடனீட்டு பத்திரத்தை எவ்வளோக்கு வாங்கணும் அப்படின்ற ஒரு விவரங்கள் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு தெரியாமல் இருப்பதற்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதற்காக தான் இந்த ரெட் இயரிங் ப்ராஸ்பெக்டஸ் கொண்டு வரப்பட்டது. முழுக்க மணி சம்மந்தப்பட்ட ஒரு கான்செப்டாக தான் பார்க்கப்படுகின்றது. அதனால தான் இந்த இடத்துல தனியாக ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டிருக்கு. ப்ரைஸ் பேண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் மினிமம் அண்டு மேக்ஸிமம், எது ஷேர் ப்ரைஸாக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த டெபெண்டர்ஸ் அப்படி சொல்லப்படுகின்ற கடனீட்டு பத்திரங்களாக இருக்கட்டும். இதில் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். மினிமம் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ருபீஸ் மினிமமாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதற்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே. இது ரெண்டுத்தையுமே இந்த ப்ராஸ்பெக்டஸில் ரெட் இயரிங் ப்ராஸ்பெக்டஸில் போட்டு ரெஜிஸ்ட்ரார் கிட்ட சப்மிட் பண்ணிவிடுவாங்க. இந்த பேராகிராஃபில் மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது. செக்ஷன் 32 சப்கிளாஸ் 2வின் படி நோ ப்ரைஸ் எதுவுமே போடலை. நோ குவான்டிட்டி, அது ஒரு இத்தனை ப்ரைஸுக்கு இத்தனை குவான்டிட்டினும் போடலை. அதே மாதிரி சரியான கீ டீட்டெயில்ஸும் கொடுக்கல. மேலும் சரியான தகவல் ஏதும் இல்லாமல் ரெஜிஸ்ட்ராரிடம் ப்ராஸ்பெக்டஸ் தாக்கல் செய்வார்கள். அந்த ப்ராஸ்பெக்டஸ் பேர் தான் இந்த ரெட் இயரிங் ப்ராஸ்பெக்டஸ். இப்போ இது எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி எலிஜிபிள் ஆகும்? சரியான ஒரு புரிதலே இல்லாமல் ஒரு ப்ராஸ்பெக்டஸ் வெளில வருதுன்னா எலிஜிபிள் இருக்காது. இப்போ பாருங்களேன், அடுத்த லைன் பாருங்கள். பின்னர் செக்ஷன் 32 சப்கிளாஸ் 4இன் படி அனைத்தையும் சரி செய்து, இதற்கு ஒரு சில காலகட்டங்கள் ஆகும், பல மாதங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்ன மாதிரி சரி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் கிட்ட வந்துடலாம். இப்போ ஒரு ஷேருடைய விலை 10லேருந்து 20 அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸுக்கு வாங்குவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பிட் பண்ணி ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்குவாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட அமௌண்ட்டில் வாங்குவாங்க. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து ஒரு ஃபிக்ஸடான ஒரு ஷேர் அமௌண்ட்டை போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 16 ருபீஸ்னு வச்சுப்போமே. கடைசியாக சரி செய்யப்படுவது இந்த அமௌண்ட்டாக தான் இருக்கும். அதாவது 32 சப்கிளாஸ் 4இன் படி அனைத்தையும் சரி செய்துன்னு சொல்லப்படுது இல்லையா, அந்த சரி செய்கிற விகிதம் வந்து 16 ரூபாய் ஒரு ஷேர் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதன் பிறகு ரெஜிஸ்ட்ரார் மற்றும் செபியிடம் தாக்கல் செய்து ஒரு நார்மல் ப்ராஸ்பெக்டஸ் வெளில வந்துடும் நம்மளுக்கு. இந்த ப்ராஸ்பெக்டஸ் தான் எல்லாருக்கிட்டையும் கொடுப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா வேலிடான ஒரு ப்ராஸ்பெக்டஸும் கூட. செக்ஷன் 32 பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணி சொல்லுது ரெட் இயரிங் ப்ராஸ்பெக்டஸை பற்றி. கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன டாபிக் தான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 4 விதமான ப்ராஸ்பெக்டஸையும் ஒரு மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிங்க. டக்குன்னு டைப்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் வரும்போது இந்த டைப்பையும் நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். அதில் ரெட் இயரிங் ப்ராஸ்பெக்டஸ் அடிக்கடிக்கு கேட்குறாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. தேவைப்படும் பட்சத்தில் இந்த மற்ற 3களையும் நம்ம சாரதி லா ஸ்டடீஸில் போட்டுடலாம். சாரதி லா ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு ஹாய் மற்றும் உங்களுடைய ஊரோடு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா இணைச்சிருவேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.